கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் தருகிறோம் என ஆசை காட்டி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த கோவை கும்பலை சேர்ந்த 2 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முன்னாள் அரசு ஊழியர் அசோகன். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள், பல மடங்கு லாபம் தருகிறோம் என்று சமூக வலைதளம் ஒன்றில் விளம்பரம் வந்துள்ளது. இதை பார்த்த அந்த நபர் கூறியபடி பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவரது கணக்கில் முதலீட்டை விட அதிக தொகை காண்பித்துள்ளது. ஆனால் அதை எடுக்க முடியவில்லை. முதலீடு செய்த பணமும் திரும்ப கிடைக்காமல் அவருக்கு தான் மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டது தெரிய வரவே இது குறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா வழிகாட்டுதலின் பேரில் எஸ்பி பாஸ்கரன் ஆலோசனைப்படி இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதேபோல் புதுவையை சேர்ந்த 9 பேரிடம் 4.4 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது தெரிய வந்தது. இதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு மோசடி கும்பல் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. மோசடி கும்பல் கூறிய கிரிப்டோ கரன்சி எந்தவிதமான கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்களிலும் வரவில்லை என்பதும், பணத்தை நேரடியாக இவர்கள் ஹைஃபை சர்க்கிள் என்ற ஒரு வங்கி கணக்கிற்கு வரவு வைத்ததும் TCX என்ற ஒரு காயினை தங்களுக்கு அனுப்புகிறோம் என்று கூறி அவர்களாக உருவாக்கிய ஒரு கிரிப்டோ கரன்சியை புதுச்சேரி நபர்களுக்கு அனுப்பி அந்த TCX காயினை விற்க முடியாமலும் அல்லது பழையபடி பணமாக மாற்ற முடியாமலும் குழம்பியிருந்த நேரத்தில் மேற்படி அஸ்பி என்கின்ற பிளாட்ஃபார்மை காணாமல் போகச் செய்து அனைவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மோசடி கும்பல் மீது டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோவை, பெங்களூரு, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, விழுப்புரம் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையத்தில் இருக்கின்ற புதிய வகை மென்பொருள் மற்றும் பல்வேறு இணைய வழி உத்திகளை கொண்டு நபர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். தொடர்ந்து கோயம்புத்தூர் சென்று மோசடி கும்பலைச் சேர்ந்த ஹிதேஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய 2 பேரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். மேலும் மோசடியில் கோயம்புத்தூரை சேர்ந்த தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், இம்ரான் பாஷா, நத்தியன்பன், கணேசன், ஆலியா, ரேஷ்மா, பர்வீன், அன்சார், லுக்மான் என்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதும், நாடு முழுவதும் 50 கோடிக்கு மேல் பணத்தை மோசடி செய்துள்ளதும், இதில் மூலமாக இருந்து மூலயமாக பாபு என்கின்ற சையது உஸ்மான் என்பவரும் இம்ரான் பாஷாவும் செயல்பட்டுள்ளதும், இம்ரான் பாஷா ஏற்கனவே ராய்ப்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. மோசடி கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் கோவையில் தொடர்ந்து முகாமிட்டுள்ளனர். புதுவையில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், சித்தானந்தா கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களில் விடிய நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு பலவிதமான அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. ஆலயத்தில் இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு கோவில்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் பக்தர்கள் நெறிப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுவையில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி நேற்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை முதல் கால பூஜை துவங்கி 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. விடிய நடைபெற்ற சிவபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து புதுவை எல்லைப்பள்ளி சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம், ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய அபினவ் சித்தானந்த சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் ஸ்ரீ சாரத கால மந்திர் இசை நாட்டிய பள்ளி சார்பாக இசை நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால பூஜையுடன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் புதுச்சேரி அண்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. சுவாமிக்கு 4 கால பூஜையை தொடர்ந்து பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்ற மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
இதில் பாஜக பிரமுகர் ஜெயக்குமார், ரெட்டியார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மறுகட்டமைப்பு செய்யப்பட்ட புதுவை அண்ணா திடலை சுற்றியுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீடு ஆணையை பயனாளிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகள் 12.5 கோடி ரூபாய் மதிப்பில் மறுகட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லப்பூர் வீதியில் உள்ள 60 கடைகளும், சின்னசுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 99 கடைகளுக்கான ஒதுக்கீடு ஆணையினை பயனாளிகளுக்கு நேற்று புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேருகின்ற குப்புசாமி, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு அமல்படுத்தியுள்ள சுகாதார திட்டத்தை எதிர்த்து கதிர்காமம் அரசு மருத்துவமனை முன்பு ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு தேசிய சுகாதார திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. புதுவையில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2016ஆம் ஆண்டு தேசிய சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மாநில அரசின் ஓய்வூதியர்களுக்கு இத்திட்டம் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி அமல்படுத்த ஆணை வெளியிடப்பட்டது. இதற்கு புதுவை ஓய்வூதியதாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இத்திட்டம் தொடர்பாக ஓய்வூதியதாரர்களின் கருத்தை அறியாமல் தன்னிச்சையாக திணித்துள்ளதாக கூறி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக இன்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வூதியதாரர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். சண்முகம், நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். ஒதிகம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லையனூர் கொம்மியில் ஒதிகம்பட்டு திருக்காசி சேத்திரம் என அழைக்கப்படும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று காலை இவ்வாலயத்தில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலய வாயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து கால்நடை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்வாலயத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமையன்று இவ்வாலயத்தில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரம்மோற்சவ நாட்கள் சுவாமி வீதி விழா காட்சியும், அடுத்த மாதம் 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியை நிரப்ப வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் எனப்படும் மொத்த பணியிடங்களில் எண்ணிக்கை என்பது 9 ஆகும். ஆனால் ஜிஆர்எஸ்ஸில் வெறும் 4 பணியாளர்கள் மட்டுமே தனது தொகுதியில் உள்ளனர். 5 பணியிடங்கள் ஊழியர்களின்றி காலியாக உள்ளது. இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை MGNREGS பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது. மேலும் ஜிஆர்எஸ் பணியாளர்கள் பற்றாக்குறையினால் MGNREGS பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான MGNREGS மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த MGNREGS திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்ற மக்களின் வறுமை நிலையை போக்குவரத்துக்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து MGNREGS பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். இதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி JJM திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பணி தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பணி ஒப்பந்ததாரர் பணம் பட்டுவாடா செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது. அந்த பணி பொது சுகாதார கோட்டத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டது. ஆகவே தொடர்ந்து பணிகள் நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலம் மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் தீனதயாளன் அவர்களிடமும் மனு வழங்கப்பட்டது. ஓசூர் சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை
அமைச்சர் சாஜி சரவணகுமார் திறந்து வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் 11 லட்சத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய துவக்க விழா ஆதி திராவிட நலத்துறையை அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதனால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம், தர்மாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறுவர். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ₹7 விகிதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது. மேலும் அமைச்சர் ஜாய்ஸ் சரவணகுமார் பிறந்த நாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சாஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் தொகுதி தலைவர் முத்தாள முரளி, முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுவையில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமி கோவில், திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம், வில்வநத்தம் பகுதியில் உள்ள வில்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தீபாரதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். இதேபோல் புதுவையில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களிலும் அதிகாலை வரை முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் கூறுகையில், உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன், எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் AC சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும், சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார். தொடர்ந்து மாமல்லன் சிலம்பு குழுவினரின் சிலம்பாட்டம், பொன்மனச்செம்பல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெறுகிறது எனவும் அனைவரும் வருகை புரிந்து விழாவை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது. பேட்டியின் பொழுது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள், நாகராஜ், ராஜ்குமார், கேப்டன் ஜெயசுந்தரம், சிவபிரகாசம், குணசேகர், நீலகண்டன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர். கோட்டக்குப்பம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாயை கொடூரமான முறையில் அடித்து கயிற்றில் தொங்கவிடப்பட்ட குற்றவாளியை இன்னும் கைது செய்யாததை கண்டித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி பகுதியில் வசித்து வரும் நட்டாஷா என்பவர் வீட்டில் நாய் ஒன்று வளர்த்து வந்தார். அந்த நாய் ஒரு சில வாரத்திற்கு முன்னரே குட்டியை ஈன்றது. அந்த நாயை கொடூரமான முறையில் மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து கயிற்றில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாயின் உரிமையாளர் நட்டாஷா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் விசாரணையை துவங்கினர். இதுநாள் வரை நாயை கொன்ற குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்தும் விரைந்து விசாரித்து நாயை கொலை செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் எதிரே விலங்குகள் நல ஆர்வலர்கள் பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள குரு லிங்கேஸ்வரருக்கு 7ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு புட்லாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குரு லிங்கேஸ்வரருக்கு 7ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா நேற்றிரவு நடைபெற்றது. தொடர்ந்து குரு லிங்கேஸ்வரருக்கு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. மேலும் பலவிதமான அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து ருத்ரவணிகர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலையத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவல் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ரவணிகர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருநள்ளாறு கோவில் நில மோசடியில் அரசு துறையில் முக்கிய பதவியில் இருக்கும் அதிகாரியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னரிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையிலான நிர்வாகிகள் நேற்று மாலை கவர்னர் மாளிகையில் அதிகாரிகளை சந்தித்து திருநள்ளாறு கோவில் நில மோசடியில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தற்பொழுது அரசு துறையில் முக்கிய பதவியில் இருக்கும் அதிகாரியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். பின்னர் வெளியே வந்த ஸ்ரீதர் நிருபர்களிடம் கூறுகையில், திருநள்ளாறு கோவில் நில மோசடி வழக்கில் தற்பொழுது 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள முக்கிய அரசு துறை அதிகாரி மீது அரசு பாரபட்சம் காட்டுவது ஏன்? அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை, பணி நீக்கம் செய்யப்படவில்லை, வழக்கு பதிவு செய்யப்படும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அரசை கண்டித்தும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அமைச்சர்களை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரி பணிபுரியும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றார். புதுவையில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுவை புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுவை, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கின்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள் ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஒரு பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துவிநாயகர் வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு செல்வமுத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. புதுவை குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துவிநாயகர் வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு செல்வமுத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் சுவாமிக்கு 4 கால பூஜைகளுடன் விதவிதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சௌந்தரவல்லி சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. சங்கீத நாட்டியாலய மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவில் ஆலய தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்கின்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் உபயதாரர்கள், விழா குழுவினர், ஒரு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர், திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர், துறையூர் ஸ்ரீ பிறைசூலிய பெருமாள், ஒதிகம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயங்களில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை, 10 மணி முதல் 11 மணி வரை 2ஆம் கால பூஜையும்,
1 மணி முதல் 2 மணி வரை 3ஆம் கால பூஜை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. இதில் மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர்கள், சிவனடியார்கள், ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதேபோல் வெளியனூர் கொம்யூன், திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை விராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணி முதல் கால சிவ பூஜையும், இரவு 11 மணி அளவில் 2ஆம் கால பூஜையும், 1 மணி முதல் 3 மணி வரை 3ஆம் கால பூஜையும், அதிகாலை 4 மணி முதல் 4ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல வகையான அபிஷேகங்கள் உள்ளிட்ட வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஆதிலட்சுமி, தேனி, ஜெயக்குமார் உபயதாரர்கள், மோகன், ராமதாஸ், நடராஜன், வெளியனூர் குப்பலிங்கம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள், சிவனடியார்கள் செய்திருந்தனர். மேலும் பொறையூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேப்மரசி நாயகி உடனுரை ஸ்ரீ பிரைசூடிய பெருமாள் சிவாலயத்தில் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஊசடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமை, மனோகர், ஆங்காளன், மோகன், தேவரசு, முருகையன், கவிகுரு, சிவனடியார்கள், தங்கமணி, காளிதாசன், கலைச்செல்வன் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் வெளியனூர் கொம்யூன் ஒதிகம்பட்டு கிராமத்தில் சங்கரபரணி நதிக்கரை வடபுறத்தில் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆலய தனியாதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் மாரிமுத்து, ஆனந்து, பாலு, குணசேகரன், சிவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஆலயங்களுக்கு கருவறை கட்டும் பணிக்காக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவான 5 லட்சத்தினை ஏற்றுக்கொண்டு முன்தொகையாக 50,000 ரூபாயை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் வழங்கினார். கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். அதேபோல் சுந்தர விநாயகர் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நேற்று மாலை 6 மணி முதல் 4 கால பூஜை நடைபெற்றது. இதேபோன்று பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம், நவக்கோள், மருதூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மருந்தாம்பிகை உடனுரை அருள்மிகு மருதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், சந்தனம், திருநீர் மற்றும் பல்வேறு ரசங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வெளியனூர் கணுவாப்பேட்டையில் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியனூர் கொம்பியன் கணுவாப்பேட்டை புதுநகர் ஓடை தெருவில் எழுந்தள்ளி இருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மாலை ரணகளிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதி விழா காட்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விஷா குழுவினர், கிராமவாசிகள் செய்திருந்தனர். திருப்புவனை தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு செயல் திட்டங்களை செய்து தரக்கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர்.
திருப்புவனை தொகுதியில் மதகடிப்பட்டுப்பாளையம், திருப்புவனைப்பாளையம், பெரியபேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெடுநாட்களாக உள்ள குடிநீர் பிரச்சினையை சரி செய்ய கோரி திருப்புவனைப்பாளையம் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளை மீண்டும் துவக்கிட வேண்டும். மின்சார பற்றாக்குறையை போக்கும் வகைகள் புதிய மின்மாற்றி அமைத்திட வேண்டும். மேம்படுத்தப்படாத சாலைகளை புதிய தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும். அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும். சமுதாய நலக்கூடங்கள் என பல்வேறு செயல் திட்ட பணிகளை செய்திட கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர். இப்பணிகள் அனைத்தையும் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செய்திட முன்வரவில்லை எனவும், இதனால் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றோம் என்றும் வருத்தம் தெரிவித்தனர். இக்கோரிக்கை மனுவினை ஏற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முதல்வரிடமும் துறை அதிகாரிகளிடமும் இதுகுறித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பொழுது திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், லட்சுமண பெருமாள், செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நோனங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட கரகவீதி விழா நடைபெற்றது. ஆலயம் வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் கிராம பெண்கள் சார்பில் மாவிளக்கு கொண்டு கூழ் படைத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.